அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பாலனேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, மறைந்த மிகப்பெரிய இயக்குனரும் நடிகருமான இவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் உள்ளவரை இவர் திரைப்படங்கள் மூலமா இவர் எடுத்த புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமா அழிவே அழியாது. மக்கள் மனசுல இவரோட திரைப்படங்கள் மூலமாக நிச்சயமா இவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. கே பாக்யராஜ் அவர்களோட திரைப்படங்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல ஒரு புதிய காணொலியை நம்ம வெளியிட போறோம். கே பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சு நம்மளுடைய சேனல்ல அவருடைய மிகப்பெரிய திரைப்படங்களை பத்தி காணொலியை வெளியிட போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கே பாக்யராஜ் அவர்களோட தாவணி கனவுகள் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த படத்தில் 4 தங்கச்சி, ஒரு தங்கச்சி சின்ன பொண்ணாதான் இந்த படத்தில் இருப்பாங்க. இந்த 3 பேரையும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும். இதற்காக பார்த்தீங்கன்னா, அவர் படித்து முடிச்சிருப்பார். இந்த படத்தில் பிஏ கோல்டு மெடலிஸ்ட் படித்து முடிச்சிருப்பாரு. ஆனால் இவருக்கு வேலையே கிடைக்காது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் 1984. இப்போவே நிறைய சில திரைப்படங்களில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்காக கம்பெனியாக போய் அலையிற மாதிரி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே சில திரைப்படங்களை வச்சுருந்தாங்க. அதை ஏற்றுக்க முடியாத சில திரைப்படங்களாக தான் இருக்கும். ஆனால் 1984 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இவர் வேலைக்காக எப்படி கஷ்டப்படுறாரு, இவர் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எப்படி குடும்பத்தில் இவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் கே பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே அவர் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் இவர் தான் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் விசுவமாய் தான், சகலகல்லா வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துலேயுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் எல்லா வித்தைகளும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர். இப்படிப்பட்ட மிகப்பெரிய இயக்குனர் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே சோகமான தினமாக தான் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவரோட கதாபாத்திரம் இந்த படத்தில் அவர் ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். ஒரு சைக்கிள் கடையை அவர் நடிச்சிருப்பார். இவங்க குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா, காட்ஃபாதராக இருந்து பாக்யராஜ் அவர்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த படத்தில் ஒரு துணையாக காப்பாற்றுற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை தான் இவர் நடிச்சிருப்பார். முக்கியமாக நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில திரைப்படங்களில் சில பெரிய நடிகர் திரைப்படத்திலே அவரை நடிக்க வச்சு அவருடைய பேரை சில நடிகர்கள் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கே பாக்யராஜ் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, குறைவான வசனங்கள் குறைவான காட்சிகளை கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் அவருடைய நடிப்பும் அவர் பேசுகிற வசனங்கள்லாம் ஆழமாக பதிகிற மாதிரி தான் இந்த படத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் இவருடைய கதாபாத்திரத்தை வச்சிருப்பார். அந்த லெவலுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மேலே ரொம்பவே ஒரு மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா டைட்டில்லையே பார்த்தீங்கன்னா, இமயத்துடன் முதல் முறையாக இணைவதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட டைட்டிலை போட்டிருப்பார். இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரமும் அப்படிதான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவர்களோட அவர் இறந்து போகிற சீன்லாம் நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருந்திருக்கும். அவர் ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை கண் கலங்க வச்சுடுவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பை பார்த்து அழுவாதவங்க தான் ஒரு மனுஷனாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கமலஹாசன் அவர்களே பாபநாசம் படத்தில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் அவருடைய நடிப்பை பார்த்து கண் கலங்காதவங்க நிச்சயமாக யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் நடிகர் திலகம் அவர்கள். இந்த படத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் அவரை சரியான கதாபாத்திரத்தில் பயன்படுத்தியிருக்காரு. ஒரு வீட்டிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒருத்தரை இவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய அம்மா முடிவு பண்ணி இந்த படத்தில் பேசுவாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்களுக்கு ரொம்பவே இந்த படத்தோட
இந்த படத்தோட கதாநாயகன் சுப்பிரமணி அவருக்கு வந்து ரொம்பவே வந்து கோபமாக வந்து முறைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அங்கே கூடவே தான் இருப்பார். இந்த கல்யாணத்துக்கு வந்து நீ ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எங்கள் அம்மா நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தங்கச்சி கதாபாத்திரம் கோகிலா இந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு நடிகர் திலகம் அவர்கள் வந்து நிறுத்திடுவார். இந்த படத்தில் உன் குடும்பத்தை ஃபேமிலியோடு வந்து சினிமா கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டன் மன கேப்டன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சினிமா கூட்டு போகிறதா, டேய் நான் பெரியவன் சொல்கிறதா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்க இந்த திரைப்படத்தில் இவருக்கு வந்து எவ்வளோ வந்து வேலை வந்து எவ்வளோ இந்த திரைப்படத்தில் வேலை தேடி அலைகிறாரு. ஆனால் வந்து வேலையே கிடைக்கல. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவங்களுடைய கதாபாத்திரம் எந்த லெவலுக்கு முக்கியமான கதாபாத்திரமோ அதே மாதிரி மறைந்த அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவருடைய கதாபாத்திரமும் ஒரு நம்ம மனசிலேயே வந்து நிற்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவருடைய நடிப்பு இந்த படத்தில் வந்து அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தில் அவர் வந்து இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வச்சுருப்பார். அவருடைய நடிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தான் இந்த படத்தில் அவர் நடிச்சிருப்பார். முக்கியமான சீன் அவருடைய சீன்லாம் இந்த படத்தில், அதாவது மிகப்பெரிய 2 ராஜாக்களை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இது பார்த்திங்கன்னா இது உண்மையான விஷயம். என்ன கேட்டிங்கன்னா திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 ராஜாக்களை நம்ம இழந்துட்டோம். 100% வந்து உண்மை. இந்த படத்தில் இளவரசி அவர்களோட கதாபாத்திரம் கதாநாயகி அவருடைய மாமா வந்து பாக்யராஜ் இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க. இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து அவருடைய அப்பா வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சால, நாளைக்கு ஒரு நல்ல நாள் இருக்குது, நாளன்னைக்கு ஒரு நல்ல நாள் இருக்குது, எந்த நாள் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அவங்களுடைய தங்கச்சிக்காக வந்து இந்த கல்யாணத்தை வந்து அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய காதலையை வந்து தியாகம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அண்ணன் வந்து இருப்பாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த படத்தில் ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டான ஒரு கதாபாத்திரத்தை இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வச்சுருப்பார். இப்படியே போயிட்டு இருக்க இந்த திரைப்படத்தில் எவ்வளோ இந்த திரைப்படத்தில் வேலை தேடி அலைகிறாரு. ஆனால் வந்து வேலையே கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வேலை தேடி அலைகிறாரு. இவருக்கு வந்து வேலையே கிடைக்கல. இவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய லட்சியம் இந்த படத்தில். இந்த படத்தில் இப்படியே இருக்கும்போது ஒரு காட்சியை வந்து இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் வந்து சில காட்சிகள் நம்மளை சிரிக்கவும் வச்சுருப்பாங்க, பாக்யராஜ் அவர்கள் சிந்திக்கவும் வச்சுருப்பார், அதே மாதிரி நம்மளை கண்கலங்கவும் வச்சுருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அடைஞ்சிடுவாங்க. இந்த படத்தில் இதையே வந்து அவங்க மறைச்சிடுவாங்க. ஏற்கனவே வந்து இருக்கிற தங்கச்சிகளுக்கே வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் எங்கள் அண்ணன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. இதற்கு பிறகு தான் பாக்யராஜ் அவர்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் வச்சாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ராதிகா அவர்களிடம் அனுப்புறாரு. பார்த்தீங்கன்னா இவர் மெட்ராஸுக்கு வந்து போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. போஸ்ட்மேன் பார்த்திபன் அவர்கள்கிட்ட அவர் சொல்கிற மாதிரி தான் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. நான் தாண்டா அவனை மெட்ராஸுக்கு வந்து அமுச்சு வச்சேன், மெட்ராஸில் இந்நேரம் பாரு அவனுக்கு கிடச்சிருக்க மரியாதையே வந்து தனி மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா அவர்கள் வருவாங்க. இந்த படத்தில் கோல்டு மெடலிஸ்ட் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு இவர் ஏமாத்திரமாக தான் வச்சுருப்பாங்க இந்த சீனில். இதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதில் வந்து திட்டம் போடுவார். ஒரு நாள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து கிடப்பார். அங்கே வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவரை வந்து வச்சு காசை வந்து பிச்சு எடுத்து சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ராதிகா அவர்கள் வந்து இவங்களை அடித்து வேட்டிட்டு வந்து இவரை கூட்டு போகிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான வசனம் வந்து ராதிகா சொல்லுவாங்க, நீ சாதாரணமாக பார்த்தாவே வந்து திருட்டுத்தனமாக தான் இருக்கும், அதிலேயே வந்து 1000 சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்பவே வந்து காமெடியான முறையில் தான் இருந்திருக்கும் இந்த காட்சிகள்லாம். இதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா
பொய் சொல்லாமல் திருடாமல் உனக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை நடிகராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. ஏன்னா ராதிகா அவர்களும் இந்த படத்தில் ராதிகா அவர்களும் துணை நடிகராக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஒரு சீனை வந்து இந்த படத்தில் சுச்சுவேஷன் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து டைரக்ஷன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஒருத்தர் வசனம் எழுதியிருப்பார். இந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹைலைட் சீன். நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் கூட இவர் வந்து நடிச்சிருப்பார். அதாவது இவர் எழுதுகிற வசனம் வந்து அவருக்கு வந்து சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இந்த படத்தில் கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரான், ஆனால் வந்து அவங்க தங்கச்சி வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் சொல்கிற வசனம் வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியாது. பாக்யராஜ் அவர்கள் வந்து உடனே வந்து அவர் நடிச்சுட்டு வந்து இந்த வசனம் வந்து நான் வேறு மாதிரி பேசுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வந்து பேசுகிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சாங்க. ராதிகா கிட்ட வந்து இந்த படத்தில் நீ வந்து தங்கச்சியா நடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருந்தாங்க. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் வேடிக்கை பார்ப்பார். இந்த படத்தில் பிறகு அவர் டமாலில் வந்து அடிப்பார் ராதிகாவை. அவருடைய தங்கச்சியாகவே வந்து இந்த திரைப்படத்தில் அவர் நினச்சிப்பார். அப்போ அவர் சொல்லுவார், நிறைய வசனம் சொல்லுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வசனத்தை இந்த படத்தில் சொல்லியிருப்பார். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வசனத்தை அவர் சொல்லியிருப்பார். ரோஜா செடியில் முள்ளு செடி இருக்குன்னு வருத்தப்படுறதை விட முள்ளு செடியில் ரோஜா பூ இருக்குன்னு சந்தோஷப்படுமா, அப்போதாம்மா வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதே மாதிரி நிறைய வசனத்தை சொன்னவனே டேரக்ட் இந்த படத்துக்கு ரைட்டரும் நீ தான், கதாநாயகன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பாரதிராஜா வாய்ப்பு தருவார். பார்த்திபன் அவர்கள் வந்து நடிகர் திலகம் அவர்கள்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து கேப்டன் தான் வந்து நடிகர் திலகம் அவர்களை கூப்பிடுவாங்க. பார்த்திபனும் வந்து அப்படி தான் கூப்பிடுவார் இந்த படத்தில். அதாவது போஸ்ட்மேனாக இருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தில் பார்த்திபன் அவர்கள் போஸ்ட்மேனாக இருப்பார். கே பாக்யராஜ் அவர்களிடம் கோ டைரக்டராக தான் பார்த்திபன் அவர்கள் இருந்தார். பார்த்திபன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டார். இவருடைய இறப்புக்கு வந்திருந்தார். ரொம்பவே வந்து கண் கலங்கிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணி சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாரும் சொல்லுவார், எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அப்படியே சொல்லுவார், சினிமாவில் வந்து ஆக்டிங் கொடுக்குறாண்டா சுப்பிரமணி பெரிய ஹீரோ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி இவரை வந்து கடவுளே வந்து வணங்க மாட்டார். கடவுள் வந்து ஒரு ஆக்ஷன் காட்டுவார் இந்த படத்தில். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என் சுப்பிரமணிக்கு நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் வந்து விநாயகரை வந்து வேண்டா மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருந்தாங்க. இதற்கு பிறகு அவர் ஆக்டர் ஆகிட்டாரு, அவர் பெரிய நடிகர் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னவனே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கி வந்து பிள்ளையாருக்கு வந்து உடைக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஆக்ஷன்லேயே நடிப்பு வந்து காட்டியிருப்பார். உன்னுடைய சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்ஷன்லேயே நடிப்பு காட்டுவார். ரொம்பவே வந்து பிரமாதமான சீன் என்ன கேட்டிங்கன்னா. இந்த சீன்லாம் வந்து நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற சீன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இந்த சீன்லாம் ரொம்பவே அழுதுருவீங்க. இந்த சீனும் சரி, ஷூட்டிங்கில் வந்து ஒரு வசனத்தை பேசுவார் அப்படின்னு. இந்த சீனும் சரி, பாக்யராஜ் அவர்கள் ஒரு வசனத்தை பேசினார் அப்படின்னு அவங்க தங்கச்சியை நினச்சிக்கிட்டு ராதிகா அவர்களை அடித்து ஒரு சீனை வந்து நடிக்க வைப்பார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிகளும் வந்து டச்சான காட்சி என்ன கேட்டிங்கன்னா. அந்த மாதிரி தான் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் வச்சுருப்பார். தங்கச்சி சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து பாக்யராஜ் அவர்கள் தான் 1984 அவர் ரொம்ப பிரமாதமான முறையில் இந்த படத்தை எடுத்தார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் உடைச்சிட்டு அவரை வந்து இறந்து போகாம தான் இந்த படத்தில் வந்து அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும். இந்த படத்தில் ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாமல் தான் இருப்பார். இந்த படத்தில் அவர் நெஞ்சு வலி வந்துடும். அவர் ரொம்பவே சீரியஸாக தான் இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அவர்களோட அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பையன் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. உன் புள்ள சத்தியமாக வந்து உன் பையன்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து சுப்பிரமணியம் வந்து சுறுசுறுப்பாக வந்து மெட்ராஸை வந்து தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு. அதனால் வந்து சத்தியம் வாங்கிடுவார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த படத்தில். எப்போவுமே வந்து பையன் தான் கூப்பிடுவாங்க. சைக்கிள் கார்டில் வந்து அவங்க வேலை பார்க்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த அழுகுற மூஞ்சிங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது பையா அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி படத்தை வந்து எடுத்துடுவாங்க. நேதாஜி படத்தை எடுத்துடுவா ஒரு கண்ணாடியை எடுத்துன்னு வந்து பாக்யராஜாவோட தங்கச்சி காட்டுவாங்க. நேதாஜியை இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்ததில்லை, ஆனால் வந்து தேச பற்றினா எப்படி இருக்குன்னு உங்களை பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேதாஜியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேச பற்றியில தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த சீன் பார்த்தீங்கன்னா.
நான் நேதாஜி. பிறகு அவர் சல்யூட் பண்ணிட்டு இறக்குற மாதிரி தான் இந்த படத்தில் சீனை வச்சுருந்தாங்க. சினிமாவில் நடித்து முடிச்சுட்டு அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் அவர்கள் வருவார் இந்த ஊருக்கு. பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து அவர் அழுகுற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இவர் நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்ட்டான சீனாக தான் இருந்திருக்கும் இந்த படத்தில். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு ரொம்பவே யாராலையும் சிந்திக்க முடியாத ஒரு முடிவு இந்த படத்தில். இவங்க தங்கச்சியை பார்த்தீங்கன்னா 3 பேரும் இதுக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட்மேன், டைலர் கடை வச்சிருக்கவர், அதே மாதிரி இன்னொருத்தர். இந்த படத்தில் 3 பேருமே லவ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது நம்ம வீட்டு கல்யாணத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சுப்பிரமணிக்கெலாம் எங்கே கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையில் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அதாவது பணம் நகைலாம் இப்போவே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிங்க சொல்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. ஏம்மா நீங்கள் தான் இந்த அண்ணனோட அன்பை செக் பண்ண சொன்னீங்களா? வாய் தந்து பதில் பேசிக்கிடி, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு வசனத்தை வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் அப்போ தான் வருவாங்க. இவங்கக்கிட்ட அப்படி பேச சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உன்னுடைய தங்கச்சிங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. லாஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ராதிகா அவர்களுக்கு கதாபாத்திரத்தை கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வச்சுருப்பார். இப்போவே பார்த்தீங்கன்னா பணத்து மேலேயும் நகை மேலே மட்டுமே கண்ணாக இருக்கிற இவங்களுடைய குடும்பத்தில் உன் தங்கச்சி எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, உன் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சுருப்பாங்க. அவங்க தங்கச்சி கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும் ரொம்பவே சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற எத்தனையோ அண்ணன்கள் இருக்காங்க, எத்தனையோ தாவணி போட்ட தங்கச்சி இருக்காங்க. எல்லா அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உன்னை மாதிரி நடிகன் ஆக முடியாத அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை வச்சுருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும் ரொம்பவே சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதற்கு பிறகு ராதிகா அவர்கள் சொல்லுவாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் இவங்களுக்கு உணர்த்துற மாதிரி தான் ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகு ராதிகா அவர்கள் இவருக்கு உணர்த்துறாமல் தான் வச்சுருப்பாங்க. உன் தங்கச்சிங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இவங்க லவ் பண்ணவங்களுக்கு இந்த படத்தில் கல்யாணம் பண்ண வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு வச்சுருந்தாங்க. ரொம்பவே வித்தியாசமான முடிவை தான் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வச்சுருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1984 இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆன ஒரு திரைப்படம். இப்போ இந்த படத்தை எத்தனை வாட்டி டிவியில் பார்த்தாலும் சரி, டிவிலையும் இந்த திரைப்படத்தெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த படம் சலிக்காத திரைப்படம் என்ன கேட்டிங்கன்னா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2026 இப்போ இந்த படத்தை மறுபடியும் டிஜிட்டல் வெர்ஷனில் ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பாக்யராஜ் அவர்களுக்காகவே இந்த படத்தை அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறும். இந்த தாவணி கனவுகள் படத்தையும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணணும். ஏன்னா 1984 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்த நடிகர்களை எல்லாரையுமே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவோட இசை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு நாயகன் உதயமாகிறான். இந்த பாடல் இப்பவும் எல்லா இடத்துலையும் ஒழிச்சுத்தான் இருக்குது. 1984 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார். பாக்யராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண ஒவ்வொரு திரைப்படத்தையும், அவர் டைரக்ஷன் பண்ண குடும்ப திரைப்படங்கள்லாம் இப்போவும் ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் நினைவலைகள் காணொலியில் தாவணி கனவுகள் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.